அப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன தொடங்குனுச்சுன்னா, செக்கு இந்த சுத்துனது மாடையும் காணா ஒன்னையும் காணா, இயற்கையாவே சுத்துது. இந்த இயற்கையா சுத்துதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுதான் தியானம். தானா இயங்கும், தானா நடக்கும், தானா ஒரு விஷயத்தை பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான். நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல கூட ஒரு பொருள் என்னை தேடி வரும் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். அது நீங்களும் சரி, பணமும் சரி, எல்லா அதிகாரமும் சரி. நாம ஒரு பொருளை தேடி போகல. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல எந்த பொருள் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. எல்லா பொருளும் ஆகாயத்துல மிதக்குது. எல்லா பொருளையும் எந்த பொருள் நம்ம கிட்ட வரப்போகுதுங்கிறத நமக்கு முன்கூட்டியே இறைவன் காட்டியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப அந்த பொருளுக்காக உழைக்க வேண்டியது, அந்த பொருளுக்காக தேட வேண்டியது. நீங்க உங்க வீட்டுல இருக்கிற 4 பொருளுக்காக தேடுறீங்க. உங்க பொண்ணுக்காக, உங்க மகனுக்காக, கணவனுக்காக, உங்களுக்காக, உங்க வீட்டுக்காக, உங்க உறவுக்காக தேடுறீங்க. நானும் தேடணும். ஆனா இந்த தியானத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில எந்த பொருளையும் தேடல. அங்க சுத்துற பொருள், இந்த பொருள் நம்மளை தேடி வருட்டு உட்காந்துருக்கு. அந்த பொருள் வருது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த பொருள் அவனுக்கு வேணுங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் தேடுறான். புரியுதுங்களா? அது ரைட்டா அது ராங்கான்னு அவனுக்கு தெரியாது. 10 வருஷம் கழிச்சு கிடைக்க வேண்டிய ஒரு பொருளை இந்த அம்மா இன்னைக்கு தேடுதுன்னு வச்சுங்க. அப்ப இந்த அம்மா விரயமாகுமா, பாசிட்டிவ் ஆகும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 10 வருஷம் கழிச்சுதான் அந்த பொருள் கிடைக்கும். இன்னைக்கே கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு அம்மா தேடுதுன்னு வச்சுங்க. ஆனா அந்த பொருளை எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத இல்லாம தேடுனா விரயமும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஏன்னா இப்போ பொருளுக்காக தேட உழைக்கலையே, வேலை செய்யலையே அப்படிங்கும்போது என்ன ஆயிராங்க, அங்க நீ 10 வருஷம் இல்லை 20 வருஷம் கழிச்சு ஒரு பொருள் கிடைச்சாலும் இந்த பொருளா இது ஏன் கடவுள் கொடுத்தாருன்னு தெரியல, இது ஓரம் எடுத்து வைப்போம் அப்படின்னு ஓரம் எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்துல ஐயோ இந்த பொருள் கிடைச்சிச்சா இதுக்குதான் அப்படின்னு சுத்திடுவாங்க. அப்ப பல மனிதர்களுக்குள்ள எந்த பொருள் கைக்கு கிடைக்கும்னு தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தரும் அந்த பொருளுக்காக அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உலகம் முழுக்க எல்லா பேரும் ஒருவர் கடவுள் பொருளை தேடுறாங்க, ஒருத்தர் சித்தர் பொருளை தேடுறாங்க, ஒருத்தர் மாந்திரிகத்தை தேடுறாங்க, மந்திரத்தை தேடுறாங்க, எந்திரத்தை தேடுறாங்க, ஒருத்தர் தொழிலை தேடுறாங்க, பல்வேறு தேடுறாங்க. இப்போ ஒரு ஞானிக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தேடுறதெல்லாம் ரைட்னோ எப்ப கிடைக்கும் இந்த பொருள் அப்படிங்கிறது தெரிஞ்சா விரயமாகாது. இப்ப நான் எனக்கு உள்ள என்னன்னா தெரிஞ்சதுனால என் உடல் விரயமா, என் உடலை எதுக்கு நான் பயன்படுத்துறேன்னா இறை சக்திக்கு மட்டுமே பயன்படுத்துறேன். பணத்துக்காகவோ, புகழுக்காகவோ, பேருக்காகவோ, மற்ற எந்த சூழலுக்காகனா என் உடலை நான் பயன்படுத்துறதே இல்லை. என்னுடைய உழைப்பை 100% எந்த சூழலுக்கும் இறைவனை தவிர நான் வேற எந்த செயலுக்குமே என் உடலை பயன்படுத்துறதே கிடையாது. மனைவிக்காக நான் உழைக்கிறது இல்லை, என் குழந்தைக்காக உழைக்கிறது இல்லை, என்னுடைய சார்ந்த யாருக்காகவும் உழைக்கிறது இல்லை. நான் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அப்ப நான் எதுக்கு உழைக்கிறேன்னா இறைவனுக்காக உழைக்கிறேன். இறைவனுக்காக என்ன உழைக்கிறேன்னா நான் பாட்டுல இறை சக்திய, இறை செயலை அந்த நினைச்சு தியானத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கிறேன். அப்ப அந்த எனக்கு தேவைங்கிற பொருள் அது எப்ப வருங்கிறது தெரிஞ்சிருச்சதுனால அந்த பொருளுக்கு என்னுடைய உழைப்பு கிடையாது. அப்ப இந்த உடல் வீணா போயிடக்கூடாது. இந்த உடல் என்ன பண்ணும், பொருள் எல்லாம் நீ காட்டி கொடுத்துட்ட, எல்லா பொருளும் வருன்ட்ட, இந்த பொருளை நீ தேடி போகாதன்ட்ட, இந்த பொருளுக்காக உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்ட்ட. இப்ப நான் இந்த உடலை கொடுத்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன நினைத்து கொண்டு நீ பாட்டுல உட்காரு, ஒரு செயல் வடிவமாக மாறுங்கிறதுனாலதான் நாங்க முழு இறை நிலையில தினந்தோறும் இறை வேலையே செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம், இறை பணியிலே இருக்கிறோம். அந்த இறை சிந்தனையை விட்டு நாங்க அகலாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்க அகண்டு போறதுக்கு காரணம் என்னன்னா பொருள். ஆனா நீங்க என்னன்னா எங்களெல்லாம் இறைவனை நம்ப மாட்டீங்க. மனிதனா இருக்கிற நீங்க இறைவனை நம்புறேங்கிறீங்க, ஆனா நம்ப மாட்டீங்க. என்ன நம்ப மாட்டீங்கன்னா, உங்களுக்கு தாலியை கொடுத்தோம், உங்களுக்கு பிள்ளைய கொடுத்தோம், உங்களுக்கு புருஷனை கொடுத்தோம், உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க மாட்டோமா என்ன? ஆனா நீங்களா டிசைட் பண்ணிடுறீங்க, நாங்க கொடுக்க மாட்டோம், இல்லை நாங்களே நீங்க கேட்டுதான் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இங்க கேட்டு எப்பயுமே இறைவன் கொடுக்கறதே கிடையாது. நீங்க பல நாள் கேட்குறீங்க, ஒரு நாள் கிடைக்குது. அப்ப நீங்க என்ன நினைச்சிறீங்க, என்கிட்ட வர்றீங்க,
ஒரு நாள் ஒரு பொருள் இப்போ கிடைச்சிருது, கிடைச்சோன்னே நான் உங்களுக்கு பெரிய குருவாக தெரியுறேன். அது அப்படி கிடையாது. இந்த டயத்தில் இது இப்போ நீங்கள் தேடின பொருள் வந்து இன்னைக்கு கிடைச்ச பொருள், என்னால் இன்னைக்கு ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா இதை நீங்கள் தேடி 20 வருஷம் ஆகுது. அது இன்னி தேதியில் தான் கிடைக்கணும்னு இருக்கு. அன்னைய தேதியில் என்ன பார்க்க வந்துட்டீங்க, அதனால நான் சூப்பர் குருவாயிட்டேன். இதுதான் இதோடைய கால சூழலுக்குள்ள இருக்கிறது. அப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ஆட்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பொருள்லாம் கிடைக்கும், அது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கணும். அப்போ கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கையெல்லாம் பிடிச்சி கால்லாம் பிடிச்சி உங்களுக்கு நான் பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஓடிடாதீங்க, ஓடி போய் அந்த பஸ்ஸில் விழுந்துடாதீங்க, லாரியில் விழுந்துடாதீங்க, இங்கிட்டு போய் குறுக்க அந்த ரோட்டை கிராஸ் பண்ணாதீங்க, அந்த ரோட்டை கிராஸ் பண்ணிடாதீங்க, அவசரப்படாதீங்க, அந்த குருவை பார்க்குறேன் இந்த குரு, எல்லாத்துக்குள்ளேயும் கால விரயம் பண்ணாதீங்க. எதை பார்த்தீங்கனாலும் யாரை பார்த்தீங்கன்னாலும் இந்தியாவில் உலகத்தில் எங்கள் நாட்டில் போய் எந்த குருவை பார்த்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் சொல்லிட்டு இருக்க ஏதோ ஒரு பொருளை தான் நீங்கள் தேடுறீங்க. அந்த பொருள் தான், அது எவனை பார்த்தாலும் நீங்கள் அதுதானே, அதுக்காக தானே நீங்கள் வந்து தேடிட்டு கிடக்குறீங்க. அப்போ அந்த பொருள் எப்போ வரும்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களை நிறுத்துகிறோம், உங்களை ஆசுவாசப்படுத்துகிறோம். நீ தாக்குப்பிடி, அந்த பொருள் 10 ஆண்டுகள் கழிச்சு வரும். அந்த பொருள் வரும்போது அனுபவிக்க நீ இருக்கணும். நீ விரயமாக்கிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எமோஷன் ஆகாத, உனக்கு பலத்தை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த 10 வருடத்தை கடக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்போ அந்த 10 வருடத்துக்குள்ளே உன் உடலை கூட நான் தயார் பண்ணுவேன், உன் மனதை தயார் பண்ணுவேன், உன்னை தூய்மைப்படுத்துவேன். உன்னை தூய்மைப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வேலை கொடு. ஏன்னா ஒரு துப்புரவு பணியாளராக ஏற்றுக்க, உன் வீட்டில் ஒரு பணி செய்கிற ஆள் மாதிரி என்னையும் ஏற்றுக்கோ. உன் உடலை வந்து சூட்சமத்தில் காற்று வடிவத்தில் வந்து சுத்தம் செய்கிறேன், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு நான் கதறேன், கெஞ்சுறேன். இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டுறாங்க. சும்மா தியானங்கிற பேரில் ஒரு குருட்டு தியானத்தை பிடிச்சிக்கிட்டு, எவன் தியானத்தையோ பிடிச்சிக்கிட்டு, எதையோ பிடிச்சிக்கிட்டு, ஏதோ சொல்லிக்கிட்டு உட்காந்தா என்ன ஆகும்? ஊரில் வயசானவங்கெல்லாம் எந்த மாத்திரைன்னே தெரியாமல் தலைவலி வந்தால் ஒரு மாத்திரையை போட்டுக்குவாங்க, ஜுரம் வந்தால் ஒரு மாத்திரையை போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அது ஒரு சரியான விஷயம் கிடையாது. இல்லை, அதான் கொஞ்சம் கரெக்டாக கண்டறிஞ்சு அதுக்கான வேலைகளை சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ நம்ம வந்து டீச்சர் வாத்தியாருங்கிறத தாண்டி உங்களுக்கு இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் அதுக்கு தேவையானதை எப்படி கிடைக்குது, அதுக்கு கிடைக்க போகிறதுக்கான டைம் லைன் நமக்கு தெரியுது. அப்போ அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கு. இவ்வளோதான் விஷயம். இதை உணர்ந்து என்னை பார்க்க மாட்டாங்க, இதை உணர்ந்து பார்க்க மாட்டாங்க. இதை தான் உணரணும் அவங்க. அப்போ காரணம் இருக்கு. அப்போ இன்னைக்கு அந்த பொருள் தான் வரும், அவ்வளோதான். நாங்கள் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அண்டத்தில் மிதக்குது. நானா கொடுத்துருக்கேன்? புரியுதுங்களா? உங்கள் பேர் என்ன? வடிவேலுக்கு என்ன தேவையோ அண்டத்தில் மிதக்குது. வடிவேலுக்கு தெரியல, தெரிஞ்சா வடிவேல் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருப்பான். 7.5 சனிலையும் வந்து சனீஸ்வரன் பகவான் மாதிரியே சொல்லிப்பான். தெரியாதனால தான் வந்து வடிவேல் என்ன பண்ணியா, தன்னையே வெரைட்டி பண்ணிக்கிறான். இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் என்ன சொல்கிறேன்னா, வடிவேல் கொஞ்சம் கையை பிடிச்சி ஆஃப் பண்ணும்போது வடிவேல் எனக்கு ஆலோசனை சொல்கிறாப்ப, சாமி உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் என் வீட்டில் வந்து வாழ்ந்து பாருங்க, கடங்காரன் வந்து துரத்துறான், பின்னாடி அருவாள் எடுத்துகிட்டு ஒருத்தன் ஓடியாரான், முன்னாடி ஒருத்தன் வர்றான், சைடில் வந்து கத்திட்டு இருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. எல்லா சைட்லையும் எல்லாத்துலேயும் கத்துவாங்க. ஒரு தியானம் பண்ண போகும்போது எங்களை பூ போட்டு வாங்க உட்காருங்க, உட்காருங்க, துண்டு உட்காருங்க அப்படின்னா சொல்கிறாங்க. யோ ஏஞ்சி பையாங்கிட்டு அப்படின்னு எத்தனை கோயிலில் சொல்லியிருக்காங்க, எத்தனை இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டிலே தியானம் பண்ணிட்டு இருக்கோம், தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. நீலாம் என்ன சாமியாரை போய் என்ன பண்ண போகிற, போய் கண்ணை முட்டை போய் உட்காந்துருக்க என்ன அப்படிம்பாங்க. அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. காசிக்கு போகிறேன்னு சொன்னால் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு போகிற, அதுக்கான வயசு இருக்கும்பாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை மாயையிலே கடந்து சாவிடான்னு தான் நம்ம வீட்டில் வழிகாட்டுறாங்க. புரியுதா? எங்கேயும் போகாத, உனக்கு 20 வயசு ஆகிடுச்சா நான் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதோட உனக்கு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் நான் செஞ்சு உனக்கு சடங்கு சம்பிரதாயமாக போட்டு 2 பிள்ளையும் பெற்றுக்கணி, அது உன்னை எங்கேயும் போகக்கூடாது, 60 வயசு வரைக்கும் உன்னை கொல்லோன்னு கொன்று உன்னை பாடாப்படுத்தி, அதுக்கப்புறம் அதுங்களுக்கு 2-3 குழந்தை பிறந்து அதுவும் உன்னை கொல்லன்னு கொல்லி நான் எங்கிட்டும் போகக்கூடாது, கடைசியாக 70 வயசாகி நீயே டயர்டாகி செத்து போவேன். இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அப்போ ஞானி என்ன வழிமுறை காட்டி கொடுக்குறான், நம்ம தாய் தந்தை நம்ம உறவு என்ன வழிமுறை காட்டி, ஞானி என்ன காட்டி கொடுக்குறான்னா, பிறந்துட்ட இந்த உடல் தெய்வம் கொடுத்த உடல், உன் தாய் தந்தை கஷ்டப்பட்டான்,
எந்த தாய் தந்தை கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளைய சீராட்டி பாராட்டி வளர்த்தானவங்க அதை எப்படி உருவாக்கணும், அதை எப்படி வாழ வைக்கணும்னு எவனுக்கு தெரிஞ்சிச்சு? தாய் தந்தை கடவுள்னு அந்த மரியாதையை தான் இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தான். அவங்க ஞானி கிடையாது. அவங்களுக்கு அந்த பொருளை பயன்படுத்த தெரியல. தெரிஞ்சா அப்படி விடுவானா? அதனாலதான் ஒரு ஞானி அந்த பொருளை எப்படி பயன்படுத்த தெரியுங்கிறதுக்காக தான் நின்றா சாம இங்கேயே போய் என் பக்கத்திலே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை இங்க உட்கார வச்சிருவோம். ஏன்னா அவன் அங்க இருந்தானா பாதுகாக்கப்பட்டோம். வெளியில பாக்குறவன் என்ன நினைப்பான், தன்னை என்னமோ பெரிய ஊர்லயே இருந்து பெரிய பெரிய ஆளா இருக்கிற மாதிரியும். நான் சென்னையில இருக்கும்போது எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சாப்பாடை போட்டுக்கிட்டு இங்கன போய் உளுந்த புள்ள எந்திரிக்காம வேலைக்கு போயிட்டு இருக்குன்னு பழமொழியா பஞ்சு டைலாக்கா போட்டு தாக்குவாங்க. இவருங்கன வேலைக்கு போலாம்ல, அங்க போய் இருக்கிறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரும்பாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருக்காதுங்க. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, சேஞ்சே இருக்காது. ஆனா அவங்கள மாதிரியே தன்னையும் வாழ வைப்பதற்காக வழிமுறைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இறைவன் என்ன பண்ணான்னா, என்னையெல்லாம் அடிச்சு உடைச்சு அதுல இருந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். என்னெல்லாம் சுக்குநூறா உடைக்கிறதுன்பாங்களே, இதுதான் புரட்சிம்பாங்க. பாரதி ஒரு புரட்சி செய்தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புரட்சி இதுதான். இந்த மாதிரி இப்ப நாங்க புரட்சி எல்லாம் நாங்க செய்யல, பிரபஞ்சம் புரட்சி செஞ்சுச்சு. டே, நீ பருப்பு வாங்குறதுக்கு வரல, கருவேப்பிலை வாங்குறதுக்கு நீ வரல, வாடா வெளியில. ஒரு நாள் அவன் உன்னை எவன் வந்துட்டானோ அவன்லாம் உன் காலடியில் விழுவான், உன் கணக்காக காத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப நான் சொல்றேன், இப்ப அவங்களுக்கு தெரியாது, நீ வாடான்னு சொல்லி இழுத்துட்டு வந்தான். இழுத்துட்டு ஒரு வேலையை பணியை செய்ய வச்சான். அப்ப அவங்கெல்லாம் நினைச்சாங்க, நாம வேலைக்கு போய் பணம் சம்பாரிச்சு கார் வாங்கி வீடு வாங்கி சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கான், இவன்லாம் ஊர்ல சுத்திட்டு இருக்கான்னு நினைச்சாங்க. ஆனா அவனை வழி நடத்தினவன் மனுஷன், என்ன வழி நடத்தினவன் கடவுள். புரியுதுங்களா? அவன் மனுஷன் கடவுள் சொன்னான், டே அவன் கார் வச்சிருக்கான் வீடு வச்சிருக்கான், எத்தனை காலண்டா அனுபவிப்பான்? கடைசியில் அவனையும் காப்பாற்றிக்க முடியாது, அவன் உடலையும் காப்பாற்றிக்க முடியாது. அந்த காரை வச்சுட்டு என்னடா பண்ண போறான்? அவனை காப்பாற்றணுமாடா முதல்ல, அதானே மெயின். முதல்ல அவனையே காப்பாற்றிக்க முடியாதுடா அவன், அப்புறம் எங்கடா அவன் காரை பார்க்கறது, அதை பார்க்கறது, ரயிலை பார்க்கறது? அவன் திருப்தியை அடைய மாட்டான்டா, அவன் போயிட்டே இருப்பான்டா அவன் அப்படின்பாங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ அதுக்காக தான் மக்களிடம் ஒரு ஞானி எதற்காக பிரசன்ல வர்றாரு. கடவுளை கும்பிடணும், மனுஷனை ஏன் கும்பிடணும்னா, மனுஷனுக்கு அங்க ஒண்ணும் இல்லை, அவன் மூளையில சேஞ்ச் ஆகி போய் நடக்கிறது தெரியுது, நடக்க போறது தெரியுது. அப்ப நடக்க போறதுன்னா ஒருத்தனுக்கு என்ன கிடைக்கும், ஒருத்தனுக்கு என்ன கிடைக்காது. இவனுக்கு கிடைக்குமா கிடைக்காது, இவனுக்கு எப்பெல்லாம் கிடைக்கும், கிடைக்காதுன்னு ஒண்ணும் இல்லைங்க, ஸ்லோவா கிடைக்கும். ஒரு ஏழைன்னு இருக்கானுச்சிங்களேன், அவனுக்கு 2000 ரூபா தேவைன்னா 2 வாரம் தள்ளியே கிடைக்கும். ஒரு பணக்காரனுக்கு 2 லட்சம் ரூபா அன்னைக்கே கிடைக்கும். இதுல என்ன வித்தியாசம்னா, அந்த கோள்கள் அலைவரிசையில் அவனுக்கு பிரபஞ்சத்திலேருந்து இப்ப வழங்கப்படணும்னு இருக்கு, வழங்கப்படுது. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் முன்னாள் சிஎம் இருந்தாங்கல்ல, சொல்லிச்சாங்கல்ல, செத்து போனவன எவனாவது ரெஸ்பான்ஸ் பண்ணானா? ரெஸ்பான்ஸே பண்ணல, அதுக்கான ஒரு விஷயமே இல்லைல்ல. அப்ப நீங்க லைன் பேட்ல இருக்கும்போது அந்த கிரகத்தோட அந்த ரேடியேஷனோட விஷயத்துல எல்லாம் இருக்கும். நீங்க மறைஞ்சிட்டீங்கன்னா அடுத்த ரேடியேஷன்ல இன்னொருத்தன் வந்துருவான், உங்களை ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். புரியுதுங்களா? ஏன்னா அவன் தேடுறது உங்களை மாதிரி ஆட்களை தேடலைங்க. அவன் என்னன்னா உங்களை மதிக்கணும், உங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கணும்லாம் அவனுக்கு தெரியாது. இப்போ அவனுக்கே தெரியாது. இப்போ ஒருத்தரை தேடுறோம், ஒருத்தரை நினைக்கிறோம்னா, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன நினைக்கல. இந்த காலத்தோட ரேடியேஷன்ல நான் பேசுற வார்த்தையிலேருந்து கொஞ்சம் ரேடியேஷன் வருது, அதோட வைப்ரேஷன்ல நீங்க வர்றீங்க. இல்லைன்னா நீங்களாம் சுட்டு போட்டாலும் வர மாட்டீங்க, வரவே மாட்டீங்க நீங்க. புரியுதுங்களா? தானால எந்த மனிதன் தானா வரமாட்டாங்க. இப்போ அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு அலைவரிசையை ஏற்படுத்துது. அந்த அலைவரிசையை தன்னை அறியாமலே அவன் சுவாசிக்கிறான். அப்போ அவனுக்கு என்னன்னா, இப்படி ஒரு பாதை, இப்படி ஒரு பாதை, நடுவில் இந்த பாதையில போண்டா அப்படின்ட்டு வரான். அதுக்கு காரணம் அவனுக்குள்ள போயிருக்க அந்த அலைவரிசை தான். இதுதான் விஷயம். அப்ப இதுதான் நம்ம பல நாள் சொல்லி பல பேரை நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறோம். அப்ப எங்களை கும்பிடுறது, எங்களை வணங்குறது, இதெல்லாம் தெய்வம் கடவுளுங்கிறது அந்த இதெல்லாம் இல்லை. ஒரு கம்ப்ளீட்டா சயின்ஸா அதை பார்த்தா ஓகே. அப்ப டோட்டலா ஒரு மனிதனா இருக்கிறவனுக்கு சேஞ்ச் ஆனோம்னா, நடக்கிறது தெரிஞ்சோன்னா, இப்ப நம்ம கிட்ட வர்ற ஆட்கள்கிட்ட நீ பதறாத, உனக்கு தேவையானது ஸ்லோவா கிடைக்கும். உனக்கு நீ ஸ்பீடா கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நீ ஸ்பீடு, நீ போயிட்டே இரு அப்படின்னு 2 பேர்த்தையும் 2 விதமா வழி நடத்துவோம்.
தெரியாம இருக்கிறதுனால அவங்க அப்படி தடுமாறாங்க. இப்போ இதுதான் விஷயம். அப்ப லேட்டா ஒருத்தரை என்ன பண்ணணும்னா அவர் பதறிக்கிட்டே இருப்பாரு. கிடைக்கலன்னு பாரு. இப்ப இங்க அழுவாங்க. அழுதா என்ன கிடைக்கும்? அந்த பொருள் வரும்போது நேரத்துல என்கிட்ட சொல்லிட்டுலாம் வர்றதில்ல, நான் எடுத்து தரதில்ல, அது தானா வந்துருங்க. அதுதான் பிரபஞ்சத்துல ஈர்ப்பு. ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டிக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கணுங்கிறது அது தானா சேர்ந்துடும். அப்படிதான் சுழற்சியே இருக்கு. உங்களுக்கு தேவையான கல்விய இந்த பிரபஞ்சத்துல வெட்ட வெளியில இருக்கு. நீ படிக்க 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 அது உனக்கு தேவையானது அந்த அலைவரிசையிலேருந்து உனக்கு கிடைச்சிடும். உனக்கு இத்தனை லட்சம் தான் நீ வாழ்நாள் முழுக்க உனக்கு கிடைக்கும் அப்படின்னா அது இந்த வெட்ட வெளியிலேருந்து ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீ ரோடை நோண்டு, தாரை போடு, இல்லை சுண்ணாம்பு அடி, என்னமோ பண்ணு, உனக்கு இத்தனை லட்சம்னா அது ஏதோ ஒரு வழியில் வந்தே தீரும். அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த கால வரையறையெல்லாம் பார்த்து கொஞ்சம் மனிதர்களை ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் போங்க அப்படிங்கிறது தான் அதை சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி வழி நடத்தும் போதோ பேசும்போதோ அவங்க தன்னை மீறி அந்த உள்ள இருக்கிற அந்த வைப்ரேஷனோட வெளிப்பாட்டிலையும் அவங்க ஒரு வணங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படி உருவாக்குறாங்க. இதில் தான் உருவானுச்ச ஒழிய ஒரு எந்த மனிதனும் வணங்குங்க அப்படிங்கிறது இல்லை. அவனே வணங்குறது. இப்போ நான்லாம் உருவத்தை வணங்குறதை விட்டுட்டு தான் அப்படி வந்திருக்கிறேன். அப்புறம் நான் எப்படி வணங்குறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன்? புரியுதுங்களா? வணங்குறத விடுறதுங்கிறது இந்த பேசி மூட நம்பிக்கை அது கிடையாது. அதுவா மாறணும். இந்த பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பொருளை வணங்க வேண்டியதுல பார்த்தா போதும். இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன்னா இந்த பொருளை வணங்க வேண்டியதில்லை, பார்த்தா போதும். இப்போ நான் சிவகோயிலில் போய் அந்த சிவலிங்கத்தை பார்ப்பேன், வணங்க மாட்டேன், பார்த்தா போதும். அப்போ நான் வணங்கினேன் ஒரு காலகட்டத்தில், வணங்க வேண்டிய காலகட்டத்தில் வணங்கினேன். அப்போ வணங்குற காலம் முடிந்தது, பார்க்குற காலம் வரும்போது நான் பார்க்குறேன். இப்போ பார்க்குற காலமும் இல்லை, இங்கேயே இருந்துக்கிட்டா போதும் நான் அப்படிங்கிற காலத்துக்கு மாறி வந்துட்டேன். இப்போ நான் தினந்தோறும் இங்கே இருக்கிறேன். இந்த மலையை சுற்றுறது கிடையாது, இந்த கோயிலுக்கு போகிறது கிடையாது, எந்த ஆசிரமத்துக்கு போகிறது கிடையாது. இந்த வீடு அந்த அன்னதான இடத்த தவிர வேற எந்த தொடர்புகளும் இந்த ஊரில் எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டேன். புரியுதுங்களா? அப்போ இதுக்குள்ளே இருக்கிற பொருள் என்னங்கிறத நீங்களே பார்த்து, அவ்வளோதான். இது வேற எங்கேயும் நீ போக வேண்டிய அதுக்கான சூழல்களும் இல்லை, அது தேவையும் படாதுங்கிறது தான். அப்போ அங்கே என்ன ஆகுது? எல்லாமே விரயம் மிச்சமாயிருது இல்லை? இப்போ தெரியாமல் என்ன ஆயிரும்? சரி, நமக்கு கடவுள் ஒரு சக்தி கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லிட்டே வருவோம், டெய்லி நான் அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன்னா அது விரயம் தான். இப்போ பிரபஞ்சம் என்னன்னா ஈஸி பண்ணுது. விரயம் பண்ணாத, கால டைம் விரயம் பண்ணாத, வேஸ்ட் பண்ணாத. அந்த லைன்ல பல்வேறுபட்ட மக்கள் அலைவரிசையை போட்டு குமிச்சு தள்ளிட்டு இருப்பான். தோடு வேணும்பா, சிமிக்கி வேணும்பா, கொலுசு வேணும்பா, கல்யாணம் வேணும்பா, இடம் வேணும்பா, அது வேணும்பா. அந்த லைன்ல போய் நின்றுட்டு இறைவா நீ சக்தி கொடுத்த உனக்கு நன்றின்னு நீ ஏன் நின்றுட்டு இருக்க? கற்பூரங்கிறது ஒண்ணுதாங்க. அது மாரியம்மன் கோயில் ஏத்தினானா பிள்ளையார் கோயில ஏத்தினானா, கற்பூரத்தை எங்கே ஏற்றி வச்சாலும் கடவுளுக்கு முன்னாடி அது எரியதான் போகுது. ஆனா அந்த கற்பூரம் எதுக்கு ஏத்துறோம், யாருக்கிட்ட ஏத்துறோங்கிறது தெரிஞ்சு ஏத்துனா கரெக்டா இருக்கும். கற்பூரம் வாங்கிட்டோம், அதனால போற வழியிலெல்லாம் எவன் கடவுள்னு சில கண்ணுக்கு தெரியுதோ அதுல எல்லாம் பிடிச்சி கொளுத்தி வச்சுட்டு போனா அது பேர் பக்தி கிடையாது. அது மாதிரி தியானம்னு போட்டு வச்சிருக்க இடத்துல எல்லாம் போய் தியானம் பண்ணிக்கிட்டு ஊர்ல குருன்னு சொல்லி காவி வெட்டி கட்டியோ இல்லை மாலை 2 அள்ளி போட்டுக்கிட்டு அலைஞ்சா அது குருநாதரா அவர் ஒரு உபதேசம் சொல்வார். கேட்டா உனக்கு கால விரயம் தான். நான் என்னுடைய விஷயத்துக்குள்ளேருந்து பெரியவங்க எப்பயும் சொல்றத நல்லா என்ன கவனமா இருக்குன்னா, கால விரயம் பண்ணி நீ தோத்து போய் வீண் போயிடாதங்கிறதான் கண்டென்ட்டே. அவ்வளோதான் விஷயம். காலத்தை அறிஞ்சிருந்தா உங்களை அவங்க வழி நடத்தும் போது எனக்கு என்ன தெரியும், அழகா வழி நடத்துறான், வாயை முடிட்டு கம்மனம் மௌனமா இருந்துட்டு நம்ம இங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானே. சரியா இல்லைனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை கொடுத்து பிரபஞ்சம் என்னை இயக்குது. இல்லைன்னா பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்க போகுது? அரசியல் கட்சியாது 25 கட்சி இருக்கிற மாதிரியாது? அது கிடையாது. இல்லை, அறியும் திறன் ஒரு காலகட்டத்தில எல்லாம் ஒரு யுகங்கள் எல்லாம் இல்லாமலேயே நிறைய பேர் ஞானிகள்லாம் ஆகிடுவாங்க. இருக்கிறத வச்சு அவங்க என்ன இருக்கிறத வச்சுக்கிட்டே அவங்க யாரையும் கெடுதல் பண்ணணும் இல்லை, இருக்கிறத வச்சே இதுவே போதுமானது, நம்ம இந்த உலகத்துக்கு நல்ல உபதேசம் பண்ணி மக்களை நல்வழிப்படுத்திடுவோம், நம்மக்கிட்ட கொடுத்ததை மக்கள்கிட்ட கொடுத்து மக்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு இறங்கிடுவாங்க. அது கிடையாது.
பேரிடர் காலம் வந்து கொரோனா காலமோ இல்லை பெரிய பேரிடர் காலம் மழை வெள்ளத்தில் வந்து பிச்சுக்கிட்டு போகுது இல்லை, அப்போ எல்லாரும் காப்பாற்ற ஓடுவாங்க. ஞானி என்ன சொல்லுவான்னா, அது அழியறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து கிளம்பிடாம்பான். அதுதான் அவன் காப்பாத்துறது. அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் தூக்கிட்டு வந்து காப்பாத்துறவன் மனுஷன் காப்பாற்றுவான். அழியறதுக்கு முன்னாடியே சொல்லுவான், டே போடா அப்படிம்பான். புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிடுவான், போடான்னா அவ்வளோதான். அப்புறம் அழிஞ்சு அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இப்போ உருண்டுக்கிட்டு நான் இப்போ வாழ்ந்தேன், 48 வருஷமா வாழ்ந்தேன், 50 வருஷமா வாழ்ந்தேன்னு அங்கே ஒரு வசனம்லாம் பேசிட்டு கிடக்கக்கூடாது. இவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற நிஜமான விஷயம். அப்போ அவங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிற சூழல்களுக்கு வந்து அதை அறியும் திறன் இப்போ பற்றலை, அவங்களுக்கு அது கிடைக்கல. அப்போ அவங்க அதை வச்சிருக்கிறத வச்சு இதுதான் சரியான நிலை, சரியான விஷயம்னு மக்கள்கிட்ட போதிக்கும் போது மக்கள் அதை கேட்டுட்டு அன்றாடம் கிடைக்கிற அந்த பயன் நிலையை பற்றி பயனை வச்சுக்கிட்டு பயனில் பெற்றுருவோம் பண்ணிடுவோம்னு ஒரு ஓடும்போது அதை மாற்றி அமைக்கிறதுக்காக அது அப்படி இல்லை அப்படிங்கிற சொல்கிறது தான் நம்மளோட வேலை. அதை சொல்கிறோம்.